ஹாய் விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளியில் விஜய் சேதுபதி சார் சொன்ன க்ரீன் சில்லி சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 1 கேஜி அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்புத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் எடுத்திருக்கோம். ஒரு கைப்பிடி அளவு புதினா தலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலை, இஞ்சி பூண்டு ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம். இப்போது தயிர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து சில்லி சிக்கனில் ஆட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் எடுத்து வச்சுருந்த மசாலா பொடிங்கெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, புதினா தலை, கொத்தமல்லி தலை இது 5 ஐட்டமையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி விழுதாக எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இதையும் வந்து அந்த சிக்கன்லேயே போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஈவன்லி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு 1 ஹவர் அளவுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா ஈவன்லி கலந்து விட்டுக்கிறோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம வெளியே வச்சாலையும் சரி இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சாலையும் சரி 1 ஹவர் அளவுக்கு நல்லா விட்டுருங்க, ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம மேரினேட் பண்ணதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனில் வந்து நல்லா ஊறி நல்லா நமக்கு ஃப்ளேவர்டாக நல்ல ஒரு டேஸ்டியான சிக்கன் கிடைக்கும். இப்போது எண்ணெய் காய வச்சு இதில் நம்ம சிக்கன்லாம் வந்துட்டு இதில் போடுறோம். போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா திருப்பி விடுங்க. நல்லா ஈவன்லி அப்போ தான் வேகும். நல்லா திருப்பி விட்டுட்டு இதை எடுத்து பார்த்தா நீங்கள் வந்து க்ரீன் சில்லி சிக்கன்னா ரொம்ப க்ரீனிஷாக வரும்னு நினைக்காதீங்க. ஓரளவுக்கு உள்ளார நம்ம புட்டு பார்த்தோம்னா உள்ளார பார்த்திங்கன்னா க்ரீனிஷாக இருக்கும். மேலே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரெட்டிஷாக தாங்க இருக்கும். இப்போது நல்லா ஈவன்லி திருப்பி விட்டுக்கிறோம். விட்டுட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க. இப்போ ஆனியனை வந்து கட் பண்ணி இது கூட நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். பாருங்கள் நமக்கு அழகாக வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா ஃப்ளேவர்டாக வந்து நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சிங்க சில்லி சிக்கன். இப்போது வாங்க நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ வியூவர்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.